வணக்கம் நண்பா. என்ன 12 ஜூனியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நாம் 12th மேக்ஸ் ஃபஸ்ட் மிட் டேர்ம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கி நான் 12th மேக்ஸோடதையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறேன். ஸோ போகலாமா? நான் உங்கள் கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயத்தை நான் இப்போவே கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நமக்கு 12th மேக்ஸில் ஃபஸ்ட் மிட் டேர்ம் போர்ஷன் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன். அதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கும், செகண்ட் லெசன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கும், தேர்ட் லெசன் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இந்த 3 லெசன் தான் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேபி 4th லெசன் வரலாம். பட் எனிவே நான் 4th லெசனை நான் உங்களுக்கு குவார்டர்லி தான் சொல்ல போகிறேன். இப்போதைக்கு இந்த 3 லெசன்ஸை டார்கெட் பண்ணலாம். ரைட், முதல் விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாமா? என்னது தெரியுமா? இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக்டு மட்டும் படித்தா போதுமா 12th மேக்ஸுக்கு அப்படின்றத சொல்கிறேன். ஆன்சரை ஸ்ட்ரைட்டாகவே நான் சொல்லிடுறேன், நோ. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நீங்கள் தானே ப்ரோ சொன்னீங்க இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக் படித்தாலே போதும், வேறு ஏதோ படிக்க தேவையில்லைன்னு தானே சொன்னீங்க. நான் சொன்னது கரெக்டு தான். நான் ஃபிசிக்ஸ்க்கும் சொன்னேன், கெமிஸ்ட்ரிக்கும் சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் மேக்ஸுக்கு நான் என்ன சொன்னேன்? இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக், அதாவது ஓவர்லுக் கொஷின்ஸ் இங்கே வேலைக்கு ஆகாதுரா, ஓவர்லுக் கான்செப்ட்ஸ் மட்டும்தான் வேலைக்காகும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்திப்பாரு. நான் 12th மேக்ஸ் சென்டம் பிளான்லேயே சொல்லியிருப்பேன், இங்கே நம்ம ஓவர்லுக் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் படிக்கணும், ஓவர்லுக் கொஷின்ஸை பேஸ் பண்ணி படிக்கக்கூடாதுன்றது. அப்படின்னு இப்போ உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்துல நீ டார்கெட் பண்ண வேண்டியது ஓவர்லுக் கான்செப்ட்ஸு, ஓவர்லுக் கொஷின்ஸை இல்லை. ஏன் ப்ரோ இங்கே ஓவர்லுக் கொஷின்ஸ் வேலைக்கு ஆகாது? லைக் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வேலைக்கு ஆகிற மாதிரி ஏன் இங்கே வேலைக்கு ஆகாது அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் வரும். அந்த டவுட்டை இப்போவே கிளாரிஃபை பண்ணுறேன். மேக்ஸில் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குடா கொஷின் கேட்குறப்ப. உனக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மோஸ்ட்லி புக்கில் இருந்து தான் வரும். ஓகேவா? நிறைய கொஷின், எல்லா கொஷினுமே 100% ஆஃப் கொஷின்ஸுமே புக்கில் இருந்து வரும். ஆனால் மேக்ஸ் எப்படி தெரியுமா? ஒரு கொஷின் பேப்பருக்கு அட்லீஸ்ட் 1லேருந்து 2 கொஷின் புக்கில் இருந்து கம்ப்ளீட்லி வெளியே வரும். அந்த கொஷின் புக்லேயே இருக்காது, ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த ஒரு ரீசனுக்கும். செகண்ட் ரீசன் என்னதுன்னா, உங்கள் புக் பேக்கில் ஒரு கொஷின் இருக்கும், ஆனால் அந்த கொஷினை ட்விஸ்ட் பண்ணி ஒரு 2-3 கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுலேயே உனக்கு ஒரு 5 கொஷின்ஸ் வந்துருச்சா ஆல்மோஸ்ட்டு. இந்த 5 கொஷின்ஸுன்றது ஒரு பேப்பரில் எந்த அளவுக்கு அது பர்சன்டேஜ் ஜாஸ்தி தெரியுமா? ஸோ நீ அந்த கொஷின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணணும்னா உனக்கு ஓவர்லுக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாதான் அட்டென்ட் பண்ண முடியும். வெறும் ஓவர்லுக் கொஷின்ஸை படிச்சேன்னா அட்டென்ட் பண்ண முடியாது. ப்ரோ அப்போ இதே மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் கேட்க மாட்டாங்களான்னு கேட்டால், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்கிறத அதை மோஸ்ட்லி அப்படியே தான் கேட்பாங்க. மாற்றி கேட்க சான்சஸ் ரொம்ப கம்மி. கேட்டால் ஒரு கொஷின், அதை நீ சாய்ஸில் விட்டுடலாம். பட் இங்கே உன்னால் சாய்ஸில் விட முடியாது. ஸோ நான் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி என்னோடய சேனலில் நான் ரியாலிட்டி தான் பேசுகிறேன்னு நான் ஆல்ரெடி திருப்பி சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதனால் இந்த இடத்துல வேலைக்கு ஆகிறது ஓவர்லுக் கான்செப்ட்ஸ் தான், ஓவர்லுக் கொஷின்ஸ் இல்லை. ஓகேவா? அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே நான் 12th மேக்ஸில் ஒவ்வொரு சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி தரும்போது ஓவர்லுக் கான்செப்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்லியிருப்பேனே தவிர்த்து ஓவர்லுக்டு கொஷின்ஸோ இல்லை ஜென்ரலாக சொல்லித்தர மாதிரி நான் சொல்லி தந்திருக்க மாட்டேன். புரியுதா நண்பா? ஸோ அதனால் உன் மைண்ட் செட்லேருந்து ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துரு. வெறும் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக்டு படித்தா மேக்ஸில் நாம் 90+லேருந்து சென்டம் வரைக்கும் வாங்கிடலான்னு நினச்சேன்னா ப்ளீஸ் இப்படி நினைக்காத, அது நடக்காது. மேக்ஸுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஓகே, பட் மேக்ஸுக்கு அப்படி நடக்காது. நீ இந்த இடத்துல ஓவர்லுக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உன்னால் ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீ என்ன மார்க்ஸ் ஏம் பண்ணுறியோ அதை நீ வாங்கணும்னா கூட இந்த ஓவர்லுக் கான்செப்ட்ஸ் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும். சரி ப்ரோ, இந்த ஓவர்லுக் கான்செப்ட்ஸ்னால் என்னது? ஏன்னா வேற எந்த யூடியூப் சேனல்ஸுமே இந்த மாதிரி ஓவர்லுக் கான்செப்ட்ஸ்ன்னு எந்த வருஷம் ஏன் டில் டேட் 2026 வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே ஒரு சேனல் கூட போட்டதில்லை. நீங்கள் மட்டும்தான் போடுறேன்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சரி, ஓகே நண்பா, நான் உனக்கு ஓவர்லுக் கொஷின்ஸுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஓவர்லுக் கான்செப்ட்ஸ்ன்றதை ஒரு டைம் கூட நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. கரெக்டு தானே? இந்த வீடியோவில் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓவர்லுக் கான்செப்ட்ஸ்னால் என்னதுன்னு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் மேக்ஸில் 12th மேக்ஸில் ஒவ்வொரு எக்ஸசைஸ் படிப்பீங்க. லைக் 1.1, 1.2, 1.3, 1.4 அந்த மாதிரி படிப்பீங்க. இந்த ஓவர்லுக் கான்செப்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டேன்னு வையேன், அந்த எக்ஸசைஸில் உனக்கு ஒரு 10 சம் இருக்குன்னா
அதில் ஒரு 6 சம் ஒரு ஜென்ரல் மெத்தட்லேயே இருக்கும். 6 சம்மே ஒரே மெத்தட் தான், ஆனால் கொஷின் மட்டும் லைட்டாக மாறும், வேல்யூஸ் மாற்றுவாங்க, அவ்வளோதான் இருக்கும் அந்த எக்ஸசைஸ். ஸோ இந்த ஓவர்லுக் கான்செப்ட் எதை கான்சென்ட்ரேட் பண்ணுன்னா அந்த ஜென்ரல் மெத்தட். அந்த 6 சம் சேமாக இருக்கும்னு சொன்ன பார்த்தியா, அந்த 6 சம்மை சிம்பிளாக எப்படி ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 25 மினிட்ஸ்க்குள்ளே உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுன்றத ஒரு ஜென்ரல் மெத்தடாக நான் உனக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நீ உன்கிட்ட நான் மெத்தடை கையில் கொடுத்துருவேன், அந்த மெத்தடை வச்சு நீ டக்கு டக்கு டக்குன்னு 6 சம்மை போட்டுருவேன். இன்ஸ்டட் நீங்கள் வந்து அந்த ஓவர்லுக் கான்செப்ட்ஸ் தெரியலைன்னா 6 சம்மையும் உட்காந்து ஒரு வீடியோவாக ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு சம்மாக உட்காந்து திருப்பி 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 பார்ப்பேன். இது டைம் வேஸ்ட்டாக இல்லையா? கரெக்டு தானே? சிம்பிளாக சொல்லணும்னா ஓவர்லுக் கான்செப்ட்ஸ்ன்னு என்னதுன்னா, உன்கிட்ட அந்த எக்ஸசைஸோட ஜென்ரல் கான்செப்டை சொல்லி கொடுத்துருவேன். நீ அந்த கான்செப்டை வச்சு ஆல்மோஸ்ட் அந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 60 to 70% ஆஃப் சம்ஸை போட்டுருவேன். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 30% ஆஃப் சம்ஸ் தான் இந்த ஓவர்லுக் கொஷின்ஸ் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் தான் ஓவர்லுக் கொஷின்ஸ். புரியுதா? ஸோ ஏன் இந்த ஓவர்லுக் கான்செப்ட்ஸை படிக்கணுன்றதை சொல்கிறேன்னா, ஜென்ரல் மெத்தடை உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன்னா நீ உட்காந்து ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு வீடியோ பார்க்காம நீ இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டே ஆல்மோஸ்ட் 6 சம்மை போட்டுடலாம். ஆனால் அங்கே நீ 6 சம் போடணுன்னா 6 டிஃப்ரெண்ட் வீடியோவை நீ பார்த்தாகணும். இதுதான் நான் ரீசன் ஏன் இந்த ஓவர்லுக் கான்செப்ட்ஸை நான் உனக்கு சொல்லித்தரதுக்கு. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? சரி ப்ரோ, ஏன் அப்போ மற்ற யூடியூப் சேனல்ஸ் இன்னை வரைக்கும் இந்த ஓவர்லுக் கான்செப்ட்ஸை போட மாட்டாங்கன்னா, நண்பா நீ ஓவர்லுக் கான்செப்ட்ஸை அவங்க போட்டுட்டாங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா உனக்கு ஜென்ரல் மெத்தடை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நீயே ஓனாக போட ஆரம்பிச்சிருவல்ல சம்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா நீ எந்த அளவுக்கு அவங்க சேனல் பார்க்குறியோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. ஸோ உனக்கு ஜென்ரலாக நீ ஓனாக திங்க் பண்ணு. இதுதான் நான் சிம்பிளாக சொல்கிறது. மெத்தடை நான் கையில் கொடுக்குறேன், அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீ சூப்பராக படி. ஒவ்வொரு வீடியோவாக உட்காந்து பார்த்து உன்னோட டைமை நீ வேஸ்ட் பண்ணாது. அதுக்காக தான் நான் மேக்ஸுக்கு மட்டும் ஓவர்லுக் கான்செப்ட்ஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் மேக்ஸுக்கு மட்டும் போடல, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிலையும் உங்களுக்கு ஜென்ரலாக என்ன வேணும் என்ன இதுன்னு சொல்லி தந்துடுவேன். இன்ஸ்டன்ட் நான் ஒரு கொஷினாக நான் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன். பிகாஸ் ஒரு கொஷினாக சொல்லி தந்தால் டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும், வேஸ்ட் ஆகும் அப்படின்ற ரீசனுக்காக. ஸோ இப்போ புரியுதா அந்த ஓவர்லுக் கான்செப்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்றது? ஸோ எனக்கு என்ன ஒரு சேட் திங்னா, இது இன்னே வரைக்கும் வேறு எந்த சேனல்ஸும் இந்த மாதிரி ஜென்ரல் மெத்தடை சொல்லி தரது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வீடியோ கூட அந்த மாதிரி இருக்காது. எல்லாருமே ஜென்ரலி ஒரு வீடியோவாக போடுவாங்க. ஒரு சில சேனல்ஸ் இருக்குது, அவங்க இந்த மாதிரி ஜென்ரலாக சொல்லி தருவாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அந்த மாதிரி வீடியோவுக்கு சப்போர்ட்டே கொடுக்க மாட்டுறாங்க. இதுதான் பிரச்சனையே. ஸோ இனிமே இந்த மாதிரி ஜென்ரல் மெத்தடை சொல்லித்தரவங்க இருப்பாங்க பாருங்க, அந்த வீடியோவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதிகமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி வீடியோஸ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தேவை. ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ ஓவர்லுக் கான்செப்ட்ஸ்ன்றது என்னதுன்னு சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டேன், எதுக்கு அதை படிக்கணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ என்னோட சேனலில் இது வரைக்கும் 2 சாப்டருக்கு போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்து உங்களுக்கு மிட் டர்ம் போர்ஷன் 3rd சாப்டர் இருக்குது. அதை எப்படியும் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்கள் மிட் டர்முக்கு சூப்பராக படிக்கலாம். ஸோ யாரும் இன்னும் 1st and 2nd சாப்டர் படிக்கலைன்னா அதை பார்த்துருங்க. பார்த்துட்டு ஒவ்வொரு சம்ஸ் போட்டு பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக, என்னால் எவ்வளோ இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு வீடியோ பாருங்கள், அப்போ தான் அந்த வீடியோவோட எப்படி சொல்லுவீங்க வேல்யூ என்னன்றது தெரியும். ஓகேவா? சூப்பரா? சரி, ஓகே. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா முதல் விஷயம், ஓவர்லுக் கான்செப்ட்ஸை படிங்க. அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்து முடித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு சேனல், நீங்கள் எந்த சேனல் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த ஓவர்லுக் கான்செப்ட்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலி என்னோட சேனலில் நான் ஓவர்லுக் கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். அதையும் 1 டைம் பார்த்துக்கோங்க. ஏன் ப்ரோ அந்த ஓவர்லுக் கொஷின்ஸும் பார்த்துக்கணும், அதான் ஓவர்லுக் கான்செப்ட்ஸ் படித்தாச்சேன்னு சொன்னால், ஓவர்லுக் கொஷின்ஸில் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்ல நல்லா இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களுக்கு எக்ஸாம் டைமில் அதிக ப்ரிஃபரன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்குறதுக்கு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் உங்கள் புக்கில் இருக்கோ
அதை தான் ஓவர்லுக் கொஷின்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த கொஷின்ஸை நீங்கள் படிக்கணும்னுக்காக தான் நான் ஓவர்லுக்டாக கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவர்லுக் கான்செப்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதை வச்சு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சில கான்செப்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன், பட் ஓவர்லுக்டோ இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷினாவோ இருக்கும். அந்த கொஷினை தூக்கி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் யூடியூப் சேனலில் போய் அங்கே போய் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருங்க, அந்த கொஷினை மட்டும் தனியாக உட்காந்து. இதுதான் ஒரு பெஸ்ட்டு பிளான். நீங்கள் ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு மேக்ஸை படிக்க வேண்டியது இதுதான் பெஸ்ட்டு மெத்தடுன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இப்படி படித்தாதான் உங்களுக்கு ரியல் மார்க்ஸ் வரும். அண்ட் எக்ஸாம் டைமில் மோஸ்ட்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். பட் எனிவே மோஸ்ட்லி அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 3 இல்லை ஃபஸ்ட்டு 4 சாப்டர் சொல்கிறேன். இதை நான் ஃபஸ்ட் மிட் டேர்ம் சொல்ல, குவார்ட்டர்லிக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் நீங்கள் ஒரு சம் விடாமல் படிக்கணும். எதை நீங்கள் எய்மிங் ஃபார் 90+ ஆர் 100 வாங்குறீங்களா அதில் சொல்லலை. நீங்கள் எல்லாருமே முதல் 4 சாப்டரில் ஒரு சம் விடாமல் படிச்சிருக்கணும். ப்ரோ ஒரு சம் விடாமல் எப்படி ப்ரோ படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிங்கன்னா, நண்பா என்னைய நம்பு, ஏன் முதல் 4 சாப்டர் மட்டும் ஒரு சம் விடாமல் படிக்கணும் அப்படின்றதுக்கான ரீசன் உனக்கு புரியும். உனக்கு அந்த எக்ஸாம் ஹாஃப் இயர்லி ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் பப்ளிக் எழுதும்போது அதோட அருமை புரியும். ஸோ அதனால் முதல் 4 சாப்டர் மட்டும் ஒரு சம் விடாமல் படிச்சிரு. ஏன்னா 5லேருந்து நம்ம எல்லா சம்ஸும் படிக்க போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் முதல் 4 சாப்டரில் ஒரு சம் விடாமல் படிச்சிரு. டெஃபினட்டாக சொல்கிறேன், 90+ நீ மேக்ஸில் எடுக்கிறது எவனாலையும் தடுக்க முடியாது. 100 எடுக்கிறது, 95 எடுக்கிறது, என்ன மார்க்காக இருந்தாலும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ நான் சொல்ல வேண்டிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நண்பா. ஃபிசிக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கெமிஸ்ட்ரிக்கு நான் சொல்லிட்டேன், இப்போ மேக்ஸுக்கும் நான் சொல்லிட்டேன். ஸோ இனிமேல் படிக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடையது. கண்டிப்பாக உனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கமெண்ட் விடாமல் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இனிமேலும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அடித்து தூக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் உன்னை பார்க்குறேன் நண்பா. 12th சூப்பராக படிங்க. அதை விட இந்த ஃபஸ்ட் மிட் டேர்மில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. லெட்ஸ் see எந்த அளவுக்கு எல்லாருமே சூப்பராக மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்றதை பார்ப்போம். எல்லோரும் எடுப்பீங்கடா. போய்ட்டு வரேன் நண்பா.